الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்புள்ள சகோதரர்களே, வாராந்தம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இஷா தொழுகைக்கு பின்னால் நடைபெறக்கூடிய இந்த தஃப்சீர் வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, ஏற்கனவே பல முறை அல்லாஹுடைய வேதத்தை, அதனுடைய ஒரு வசனத்தை அல்லது இரண்டு வசனத்தை அல்லாஹுடைய பள்ளிவாசலிலே இருந்து நமக்குள் நாம் ஓதி அதனுடைய அர்த்தத்தை பார்ப்பதென்பது எவ்வளவு பெரிய நன்மைகளை எமக்கு தருகிறது என்பதை ஞாபகப்படுத்தியிருக்கிறோம். ஒரு மார்க்கெட்டுக்கு சென்று காசு கொடுக்காமல் விலை உயர்ந்த ஒரு ஒட்டகத்தை பெற்றுக்கொண்டு வருவதை விட பள்ளிவாசலில் இருந்து அல்லாஹுடைய வசனத்தில் ஒன்றை, ஒரு அத்தியாயத்தை அல்ல, ஒரு வசனத்தை ஓதி அதனுடைய கருத்தை பார்ப்பது சிறந்தது. இரண்டு ஒட்டகங்கள் பெறுவதை விட இரண்டு வசனங்களை ஓதுவது அதனுடைய மொழிபெயர்ப்பதை பார்ப்பது சிறந்தது என்பதை பலமுறை ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் இங்கே செலவு செய்யக்கூடிய நேரம் ஒரு 15 நிமிடம் அல்லது 20 நிமிடம் ஆக கூடினால் ஒரு அரை மணித்தியாலம் மேக்சிமம். இவ்வளவு நேரம் எங்களுடைய 24 மணித்தியாலங்களில் அரை மணித்தியாலம் கூட இல்லை. இந்த நேரம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக சாட்சி சொல்லும். அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய வேதத்தை படிப்பதற்காக, வாசிப்பதற்காக, அதனுடைய மொழிபெயர்ப்பை விளங்கிக் கொள்வதற்காக இங்கே இருப்பதென்பது 4 விடயங்களை தெரிந்து கொள்ளுகிறோம் என்பதை விட, பள்ளிவாசலிலே இருக்கிறோம் என்பதை விட, அல்லாஹுடைய வேதத்திற்கு மதிப்பளிக்கிறோம் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயம். அதனால்தான் நம்ம ஃபேஸ்புக்கில் உலமாக்கள் ஃபத்வா கொடுக்கிறார்கள். நம்ம ஃபேஸ்புக்கில் அப்படி ரீல்ஸுகள், வாட்ஸ்அப்பில் அல்லது யூடியூப்பில் ஷார்ட்ஸ்கள் பார்த்துட்டு போகிற நேரத்தில் ஜோக்குகள் வரும், படத்தில் சின்ன சின்ன துண்டுகள் வரும், குர்ஆன் ஒரு கிராத் வரும். நாம் என்ன செய்வோம்னு சொன்னால், அந்த ஜோக்கை பார்த்துட்டு போகக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி அப்படி ஸ்விப் பண்ணிட்டு போய்த்துருவோம். அல்லது நமக்கு பொருத்தம் இல்லாத ஒன்று வருதுன்னா அதை ஸ்விப் பண்ணி போய்த்துருவோம். அதே போல் அல் குர்ஆன் உதாரணமாக ஒரு சின்ன பொடியனோ அல்லது யாரோ அல் குர்ஆன் ஓதுறாரு, நம்ம அதையும் ஸ்கிப் பண்ணி போய்த்துருவோம். உலமாக்கள் சொல்லுவாங்க இது கூடாது. ஏனென்றா ஒரு வசனத்தை, அல் குர்ஆன் வசனம் ஒன்று வருகிறது, ஆனால் அவனை கணக்கில் அமௌண்ட்டு போகிறோம்ன்ற அது பாவம்ன்றாங்க. அதனால தான் ஒலிபெருக்கிகளில் காலையிலேயோ மாலையிலேயோ பாடசாலைகளிலேயோ கிராத் போடுவதை கூட பெரும்பாலான மக்கள் விரும்புகிறல்ல. ஏன்னா காலையில் கிராத் போகும், மக்கள் அதை கவனிக்காமல் அவங்களோட வேலையை செய்வாங்க. சில ஆட்கள் கனகாட்டா கிடக்கு, என்ன ஸ்கூலு பக்கத்துலேயே சொல்லுவாங்க, பற்றி கனகாட்டா கிடக்குன்னு சொல்லி. அப்போ அல் குர்ஆனில் விருப்பம் இல்லாமல் வார ஒரு நிலைமைக்கு நாம் ஆக்குறோம், அது நம்ம தான். எனவே அது கூட பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அல் குர்ஆன் வசனம் ஓதப்பட்டு அதை காது கொடுத்து கேட்கணும் என்று அல் குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்றாங்க. எனவே இங்கே நாம அல் குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தான் நாம் இந்த உரைகளில் இருப்பதும் இந்த உரைகளை கேட்பதும் என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி கொண்டு, சூரத்துல் பையினாவுடைய 6வது வசனத்திலிருந்து சில விடயங்களை சுருக்கமாக பார்க்கலாம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றான், இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன். யஹூதி நசாராக்கள், அஹ்லுல் கிதாபை பற்றி படிச்சுட்டு வரோம். அஹ்லுல் கிதாப் என்பது யஹூதி நசாராக்கள். யஹூதி நசாராக்களுடைய வேதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு நபி வருவார் என்று சொல்லியிருந்தார். அல்லதீன யத்தபிஊன الرسول النبي الأمي الذين يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل. தௌராத்திலையும் இஞ்சில்லையும் சொல்லப்பட்டிருந்துச்சு ஒரு நபி வருவாருன்னு சொல்லி. ஆனால் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த நபி யஹூதிகளில் ஒரு ஆளாக தான் இருப்பார், அல்லது நசாராக்கள்ல கிறிஸ்தவர்கள் ஒரு ஆளாக தான் இருப்பார்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்தது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இது அவங்களுக்கு பிடிக்கல. பிடிக்காதனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, எங்கட டீம்ல இருந்து ஒரு ஆள் வரலன்றதுக்காக அவங்க நிராகரிச்சாங்க, ரசூலை நிராகரிச்சாங்க. இன்னல்லதீன கஃபரு, அப்படி நிராகரிச்சவர்கள் மின் அஹ்லில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ல குர்ஆனை நிராகரித்தவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் அல் குர்ஆனை நிராகரித்தவர்கள், வல் முஷ்ரிகீன், இன்னும் ஷிர்க் செய்தவர்கள், இணை வைத்தவர்கள், அல்லாஹோடு அல்லது அல்லாஹுக்கு பதிலாக இன்னொருவரை வணங்கியவர்கள், அல்லாஹுக்கு பதிலாக அடுத்தவர்களுக்கு நேர்ச்சை செய்தவர்கள், அல்லாஹுக்கு பதிலாக அறுத்து பலியிட்டவர்கள், அல்லாஹுக்கு பதிலாக இன்னொருவரை வணங்கியவர்கள், அல்லாஹுடன் கேட்காமல் இன்னொரு இடத்திலே துவா செய்தவர்கள், இப்படி ஷிர்க் செய்தவர்கள் ஃபீ நாரி ஜஹன்னம், அவர்கள் ஜஹன்னத்துடைய நெருப்பிலே இருப்பார்கள். நார் ஜஹன்னம் என்பது நரகத்துடைய இன்னொரு பெயர். அது ஜஹன்னம் என்றதுக்கு சொல்லப்படுவது காரணம் என்றால் அது ஆழம் கூடியது. அந்த ஆழத்தினால் அந்த ஜஹன்னத்தை பார்த்தா கருத்த நிறத்தில் இருக்கும். நரக நெருப்போட கலர் ஒன்று இருக்கும், ஆனா அந்த நெருப்பை பார்த்தா கருப்பாக இருக்கும். அவ்வளவு ஆழமும் பயங்கரமான சூடும் நிறைந்தது. இதுல அல்லாஹ்வை நிராகரிப்பவர்கள் யஹூதி நசாராக்கள், அவர்களில் அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், அதே போன்று ஷிர்க் செய்தவர்கள். இந்த இரண்டு சாரார் அல்ஹம்துலில்லாஹ், நாம பெரும்பாலும் ஷிர்க் இல்லை நம்மகிட்ட. அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட நம்ம துவா கேட்க, நம்ம அல்லாஹ் கிட்ட தான் துவா கேட்போம். நம்மளோட முழு நம்பிக்கையும் அல்லாஹ் கிட்ட தான் இருக்கு. நம்ம அல்லாஹ்வுல வைக்கிற நம்பிக்கை மாதிரி இன்னொரு ஆள்ல வைக்க மாட்டோம். ஆனா சில நேரம் முகஸ்துதிவர், இது சிறிய ஷிர்க் தானே. அதாவது நம்ம ஒரு புகழுக்காக ஏதாவது செய்யறது, குடும்பத்தில் என்னை பத்தி நல்லா கதைக்கணும்ன்றதுக்காக குடும்பத்தில் அவங்களுக்கு உதவி செய்யறது, அல்லாஹ்வுக்காக அல்லாம. அப்ப என்ன வேலை செய்யக்குள்ள இது அல்லாஹ்வுக்காகன்ற அந்த இஹ்லாஸான நியத் நமக்கு வந்துட்டே இருக்கணும். பினாரு ஜஹன்னம் ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார், வெளியே வரவே இயலாது. ஷிர்க் செஞ்சாக்கள் நரகத்திலிருந்து வெளியே வரையலாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாளை மறுமையில ஒரு ஆட்டை கொண்டு வந்து அறுக்கப்படும். அந்த ஆடு மௌத்துடைய ஒரு வடிவம் தான் அது. அங்க சொர்க்கவாதிகள் சொர்க்கம் தான், நரகவாதிகள் நரகம் தான். அதுக்கு பிறகு அங்க மௌத்தாகிற கேஸ் எல்லாம் இல்லை. மௌத்து வரும், ஆனா மௌத்தாக மாட்டாங்க. மௌத்தாக போற மாதிரி ஃபீலிங் ஆகும் அந்த நரக வேதனையில். அந்த முள்ளுகளை சாப்பிட்ற நேரத்துல, தாகம் இல்லாம இருக்கிற நேரத்தில், தாகம் கடுமையா வரும், அங்க சாப்பாடு கொடுக்கப்படும், கடும் தாகம் வரும், தண்ணி கேட்டு கத்துவாங்க, வேற வழியே இல்லாம தண்ணி குடிப்பாங்க. அது நாம சில நேரம் கடுமையான தாகம், தண்ணியே இல்லைண்டா ஊத்த தண்ணியை கூட சில நேரம் நாக்குல வச்சு ஏதாவது அந்த தப்புறதுக்காக செய்வோம். இதே மாதிரி பயங்கரமான தாகம் எடுக்கும், ஆனா தண்ணீர் கிடைக்காது. கடைசியில தண்ணீர் வரும், கடுமையான சூடாக இருக்கும், வேற வழி இல்லை, குடிக்காடி மாத்த போய்த்துருவோம். அதனால அல்லாஹ் சொல்றான், யஅதீஹிமுல் மௌத்து மின் குல்லி மக்கான், பல சைட்ல இருந்து மௌத்தாக போற மாதிரியே இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த சூடான தண்ணி நான் பரவாயில்ல கொஞ்சம் குடிப்போம்னு குடிச்சிருவாங்க. குடிச்சா அந்த சூட்டுல அவர்களுடைய குடல்கள் அழுகி பிந்துவாரத்தினால் வெளியே வரும், அந்த குடல் பிஞ்சிடும் அந்த சூட்டுக்கு. இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நரகத்தை பத்தி சொல்றார், இந்த நாரு ஜஹன்னத்தை பத்தி. ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். உலாயிக ஹும் ஷர்ருல் பரியா, படைப்பினங்களிலே மிக மோசமானவர்கள் அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களும் இணை வைப்பவர்களும் தான். உலாயிக, இவர்கள் ஹும் ஷர்ருல் பரியா, ஷர்ரண்டா தீங்கு, தீங்கானவர்கள், மோசமானவர்கள். பரியாண்டா அந்த படைப்பினங்கள், படைப்பினங்களிலே மிக மோசமானவர்கள் இவர்கள் தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். ஏனென்றா இவங்க அல்லாஹ்வை நிராகரிக்காங்க, படைச்ச ரப்ப நிராகரிக்கிறாங்க. படைச்ச ரப்ப நிராகரிக்காங்க, படைச்ச ரப்ப விட்டு போட்டு வேற ஒருத்தருக்கிட்ட அவங்களோட தேவைகளை கேட்குறாங்க. படைச்சவனை விட்டு போட்டு இன்னொரு ஆள்கிட்ட செய்யறது மிக மோசமானதான். உதாரணமா நாம திருமணம் முடித்தவர்கள் நம்ம மனைவி செய்யற பாவங்களை எல்லாம், தப்புகளை எல்லாம் நம்ம மன்னிச்சிருவோம், இல்லாட்டி சில விடுக தவறை எல்லாம் மன்னிச்சிருவோம். ஆனா நம்மளக்கூடிய உரிமை இன்னொருத்தனுக்கு கொடுக்குறாருன்னா அதுல நம்ம மன்னிக்க மாட்டோம். இவள் ஷர்ருல் பரியா, மோசமான பொம்பளைன்னு நம்ம சொல்லுவோம். ஏண்டா சில விஷயங்கள்ல மோசமா இருந்தா ஓகே, நம்மளுக்கு தார உரிமையிலையும் நம்மளோட ஹக்கையும் இன்னொருவனோட பகிர்ந்து கொள்ளாளன்னா அவள் மோசமானவள். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய உரிமைகளை இன்னொருவர் கொடுக்கறதுனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், உலாயிக ஹும் ஷர்ருல் பரியா இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். அதே நேரம் அல்லாஹ் பாவிகளையும் இணை வைக்கக்கூடியவர்களையும் சொல்லிட்டு நம்மளை பத்தி சொல்றான்.
இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள், தொழுகிறார்கள், தர்மம் செய்கிறார்கள், ஒருவருக்கு ஹெல்ப் பண்றார்கள், ஒருவரை பார்த்து சிரிக்கிறார்கள், ஒருவருக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறார்கள், மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்குறார்கள், குடும்பத்தில் கஷ்டப்படுறவர்கள் உதவி செய்யக்கூடியார்கள், ஒரு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியார்கள், கஷ்டப்படுறவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடியவர், இப்படி நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். அப்ப ஈமானும் இருக்கணும், அமல் சாலிஹும் இருக்கணும். வெறுமனே ஈமான் கொண்டுட்டு நான் சொர்க்க வாய்தான் நினைச்சா சரி வராது. அமல் செய்யணும். நான் முஸ்லீம் தானே, நான் ஈமான் கொண்டிருக்கேன், அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கேன், அதை செஞ்சுக்கிறேன், இதை செஞ்சுக்கிறேன், எனக்கு தொலாட்டி பிரச்சனை இல்லை, நோம்பு ஓடச்சு காட்டி பிரச்சனை இல்லை, நான் சொர்க்கத்துக்கு போவேன் என்று நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடம். இன்னல்லதீன ஆமனு, ஈமான் எவ்வளவுதான் ஈமான் கொண்டாலும், வ அமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்யாட்டி அவர் சொர்க்கம் போக முடியாது. உலாயிக ஹும் கைருல் பரியா. அப்ப நல்ல அமல் செஞ்சு ஈமான் கொண்டு நல்ல அமல்களையும் செய்யக்கூடியவர்கள் தான் உலாயிக்க, அவர்கள் ஹும் கைருல் பரியா. கைரன்னா நல்லது, நமக்கு தெரியும். கைருல் பரியா, படைப்பினங்களில் மிகச்சிறந்தவர்கள். அவங்க ஏழைகளா இருக்கலாம், படிக்காதவர்களா இருக்கலாம், கஷ்டப்படக்கூடியவர்களா இருக்கலாம், சமூகத்தில் அந்தஸ்து இல்லாதவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி. ஆனால் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்தவர்கள் இந்த ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், ஜஸாஉஹும், இந்த நல்லடியார்கள் வந்து அல்லாஹ் இன்னொரு அல்குர்ஆன் வசனத்துல 4 டீமை பிரிக்கான். நம்ம நல்லடியார்கள், நம்ம எல்லாரும் நல்லடியார்களா இருந்தாலும் அவங்களோட அந்தஸ்து ஒவ்வொரு படித்தரம் இருக்கு. வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபஉலைக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன், நபிமார்களுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. நபிமார்கள் அவங்க உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளார்கள். அதுக்கப்புறம் வசித்திகீன், ஈமானை முழுமையாக ஈமான் கொண்டவர்கள், கொஞ்சம் கூட டவுட்டும் வராது, கொஞ்சம் கூட சந்தேகமும் வராது, அவங்களோட செயல்பாடுலையும் முழு ஈமான் இருக்கும். எந்த கட்டத்திலையும் அவங்க சருகவே மாட்டாங்க. நம்ம சில நேரம் வட்டிக்கு பேத்துருவோம், சில நேரம் நம்ம ஃபெடப் ஆகுவோம், எவ்வளோ ஒன்று செய்கிறோம், நம்மளுக்கே கஷ்டம் வருது என்று நினைப்போம், இப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் சித்திகீன்கள்ன்றது அது நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து உள்ளவர். அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இதில் முதன்மையானவர்கள். இது 2வது டீம். 3வது டீம் அஷுஹதா. ஷுஹதா என்பது தஃப்சீர் உலமாக்கள் சொல்வார்கள், ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து மரணித்தவர்கள், இன்னொன்று ஷுஹதா என்பது உலமாக்கள். உலமாக்கள்னா மார்க்கத்தை படித்து, உலமாக்கள் சொன்னா மௌலவிமார் இல்லை, மார்க்கத்தை படித்து அந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள். மார்க்கத்தை படித்து அந்த படிச்சத்தை மக்களுக்கு கொண்டு சொல்லுவாங்க. நாமளே ஏதாவது மார்க்கத்தை படிச்சு மக்களுக்கு அதை நல்ல முறையில் சொல்லி வச்சோம்னு சொன்னா அந்த அந்தஸ்து அடையலாம். 4வது சாலிஹ்கள், ஏனைய தரப்பினர்கள் சாலிஹ். இவர் எல்லோரும் சுவர்க்குவாதிகள், இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொல்றான். ஜஸாஉஹும், இவங்க இப்படி ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்கிறது, நல்ல அமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, தொழுகிறாங்க, டைம் ஒதுக்குறாங்க, அல்லாஹ்வோட மார்க்கத்தை படிக்கிறாங்க, அல் குர்ஆன் ஓதுறாங்க, நல்ல அமல் செய்கிறாங்க, இவங்களை நாம சும்மா உடையலாது. ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம், அவங்களோட ரப்புக்கிட்ட அவங்கள்ட்ட கூலி இருக்கு, ஒன்றுமே மிஸ் ஆகாது. சில நேரம் நாம நன்றி இல்லாம 4 பேர் நமக்கு நடக்கலாம், நாம செஞ்சதுக்கு நமக்கே அநியாயம் செய்யலாம். இப்படி உலகத்துல யாராவது நம்மளுக்கு அநியாயம் செய்யலாம், நன்றி மறக்கலாம். ஆனா நாம அல்லாஹ்வுக்காக ஒதுக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்ட், அல்லாஹ்வுக்காக ஒதுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும், அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மமும், அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன அமலா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த ரப்பி அல்லாஹ் கிட்ட அதுக்குரிய கூலி இருக்கு. அது எண்ணத்தை பொறுத்து இருக்கு அந்த கூலியில வெயிட். சிலாக்கள் ஒரு 100 ரூபா கொடுப்பாங்க, சிலாக்கள் 10-15 லட்சம் கொடுப்பாங்க. அந்த 10-15 லட்சத்தை விட அந்த 100 ரூபா கொடுத்தாலும் நன்மை கூட இருக்கும். ஆனா நாம என்ன நினைக்கமாண்டா, ஒரு பள்ளிவாசலுக்கு தர்மம் தாங்கண்டா 100 ரூபா கொடுக்கறது வெக்கப்படும். ஆனா சஹாபாக்கள் மானத்தை கொடுத்திருக்கிறாங்க. பெரிய பெரிய தபுக் யுத்தத்தில எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 300 ஒட்டகமும் அதோட சேர்ந்து வந்த வியாபார பொருள் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஒரு சஹாபி வந்து யார சொல்ல, எனக்கு தாரத்துக்கு ஒண்ணுமில்லை, என் மானத்தை தாரன்னு சொன்னார். பெரிய பெரிய இது கொடுக்கக்குள்ள சின்ன விஷயம் கொடுக்கறதுக்கு நாம கொஞ்சம் வெக்கம் வரும். ஆனா அதையும் தாண்டி நாம கொடுத்தமாக இருந்தா சில நேரம் அதுக்கு ஆகக்கூடிய நன்மை கிடைக்கும். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொல்றான், இன்த ரப்பிஹிம், அல்லாஹ் இடத்தில் அதோட கூலி இருக்கு. என்ன கூலி உங்களுக்கு இருக்கு?
இங்க கஷ்டப்பட்டதுக்கு, இங்க கொஞ்சம் பொறுமையா இருந்ததுக்கு என்ன கூலி? ஜன்னாத்து அதின், அதின் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம். இந்த அதின் என்று சொல்லக்கூடிய, அதின் என்று சொன்னா ஒரு இடத்துல உதாரணமா நம்ம ஒரு ஒரு பள்ளிக்கு போறோம், இல்லாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், அதுல ஒரு சில இடங்கள் இருக்கும், அந்த ஏரியாவிலே அதுதான் எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய இடம், முக்கியமான இடம், ஒரு நடுவில் இருக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான இடங்கள்ல ஒன்று அதுன் என்று சொல்லக்கூடிய இடம். நிறைய சொர்க்கத்துல வகைகள் இருக்கு. சொர்க்கத்துக்குள்ள போனோம்னா பல 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 வகைகள்ல பல பிரிச்சு வச்சிருக்காங்க. நபிமார்களுக்கு வேற ஏரியா, சுஹதாக்களுக்கு வேற ஏரியா, சித்தியங்களுக்கு வேற ஏரியா, சாலிஹங்களுக்கு வேற ஏரியா, அதுலேயும் வடித்தரங்களை பிரிச்சு 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 வச்சுக்கிறாங்க. இதுல அதுன் என்றது சொர்க்கத்துல நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா என்று தஃப்சீருல் உலமாக்கள் சொல்றாங்க. அதை பத்தி அந்த அதின்ல என்ன இருக்கும் என்று சொல்லக்குள்ள அல்லாஹ் சொல்றான், தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அங்க இருக்கக்கூடிய அந்த அதின் என்ற சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோட்டைகள், வீடுகளுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். காலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார். அவங்களுக்கு மௌத்து வராது, அவங்க காலம் முடிஞ்சதுக்கு ஒரு வெளியே போற இல்லை, அவங்க இளமையாகவே இருப்பார்கள். அங்க முதுமை கிடையாது, வயசு போற பிரச்சனை இல்லை, வருத்தம் வார பிரச்சனை இல்லை, பொறாம வராது, யார ஒரு ஆளை பார்த்து ஒரு ஆள் பொறாம வராது. ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை, முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை அங்கே வாழலாம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றார். உண்மையிலே இணையத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப சூரத்துர் ரஹ்மான், பைஷாத்துலையில் ஓதப்பட்ட அந்த சூரத்துர் ரஹ்மான் அல்லாஹ் சொல்றான், வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு 2 வகையான சொர்க்கம் இருக்குது. இப்படி சொர்க்கத்தை பத்தி நிறைய குர்ஆன் வசனம் வருகிறது. அப்ப அங்கங்க வார நேரத்தில் அதை பார்த்துட்டு போகலாம் இன்ஷா அல்லாஹ். இதுல ஆறுகளை பத்தி சொல்றான். உண்மையிலேயே இது சும்மா குர்ஆன்ல சொல்லக்குள்ள நம்மளுக்கு பெருசா படுற இல்லை. உலகத்துல ரெஸ்டாரண்ட்களை பாருங்க, எல்லாமே ஒரு வியூ பாயிண்ட்ல தான் அடிப்பாங்க. இப்ப பீச்சோரங்கள் தான் நிறைய வெள்ளக்காராக்கள் வந்து தங்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ல அடிச்சு வச்சிருப்பாங்க. அங்கதான் ரூமுகள் நிறைய இருக்கும். ஏன்னா அங்கிருந்து பார்த்தா அந்த கடல் தெரிகிறது, அது ஒரு ஒரு அழகு, ஒரு ரசனை. இப்ப கண்டிகை போக்குல பார்த்தா அந்த உன்னஸ்கிரி ஏரியா அப்படி போக்குல அங்க ஒரு வியூ பாயிண்ட், ஏன்னா அப்படி பார்த்தா நிறைய மலைகள் தெரியும், ஆறுகள் ஓடுறது தெரியும். இது இந்த உலகத்துல நாம எங்கேயாவது ஒரு இடத்துல போனோம்னா ஒரு ஆத்தோரத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ், இதுகெல்லாம் அப்படி விலை கூட. சில நேரம் சில ரெஸ்டாரண்ட்கள் அடிச்சு வச்சுக்கிறாங்க, இந்த ரக்காமத்தில எல்லாம் வச்சுக்கிறாங்க, 2 தோணியில 2 பலகை அடிச்சு அதுல ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி செஞ்சு கடலுக்குள்ள போய் இருந்து சாப்பிட்டா அதுக்கு ஒரு காசு. ஏன்னா அந்த அந்த இடத்துக்கு பொறுப்பு. இதுல நாம அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்தை பத்தி சொல்லக்குள்ள, ஃபீஹா மால ஐனுன் ரஅத், நீங்க கண்ணால காணாத காட்சி தான் அங்க இருக்கு. அந்த ஆறண்டோட நம்மளுக்கு நம்ம ஒரு வீட்டுல இருப்போம், நம்ம அந்த வீட்டுக்குள்ள அப்படியே ஆறு ஓடிட்டு இருக்கும், 2 பக்கமும் பச்சையா இருக்கும், ஒவ்வொரு கலர்லையும் இருக்கும், அது அடர்த்தியாக இருக்கும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். இந்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். நாம எவ்வளவுதான் கற்பனை பண்ணினாலும் அந்த சொர்க்கத்தில் இருக்கிற ஆறும் அந்த காட்சிகளும் வித்தியாசமா தான் இருக்கு. மால ஐனுன் ரஅத், நீங்க எந்த கண்ணும் கண்டிராத காட்சி தான் அங்க இருக்கு. வலா உதுருன் சமிஅத், நீங்க எவ்வளவோ அழகான இடங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா எவ்வளவுதான் கேள்விப்பட்டாலும் அங்க இருக்கிறது உங்களோட காதால கேள்விப்படாதுதான் இருக்கு. வலா ஹதர அலா கல்பி பஷர், நீங்க எவ்வளவுதான் கற்பனை பண்ணினாலும் சொர்க்கத்துல நீங்க போறது அங்க இருக்கிறது உங்களோட கற்பனைக்கு அப்பால் பட்டதுதான் இருக்கு. எவ்வளவு இருந்தாலும் அதை விட நல்லதுதான் இருக்கும். அதே போல லைஸ ஃபில் ஜன்னத்தி மிம்மா ஃபித் துன்யா இல்லல் அஸ்மா, இங்கேயும் அங்கேயும் இருக்கிறது பேர்ல தான் உண்டா இருக்கும், விஷயத்துல உண்டா இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பழமா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஆறா இருந்தாலும் இந்த பேர்ல தான் நம்ம இந்த உலகத்துல கற்பனை பண்றது இருக்குமே தவிர அங்க போனா அது வேற ஒரு ஸ்டைல் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈமான் கொண்டு நல்லாமல் செஞ்சோம்னு சொன்னா அங்க தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய, நம்ம வீட்டில் இருப்போம், கீழே ஆறு ஓடிட்டு இருக்கும், 2 பக்கத்திலேயும் பச்சை பசேலண்டு இருக்கும். ஜவாத்தா அஃப்னான், கலர் கலரான மரங்கள் அங்கே இருக்கும், பழங்கள் எட்டி ஆயக்கூடிய அளவுக்கு இருக்கும்,
கண்ணு கட்டிய தூரம் மரங்கள் இருக்கும். ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துடைய கிளைகள் நிழல் தரும், நம்ம கண்ணு கட்டிய தூரத்தில் இருக்கும். ஒரு மரத்திற கிளைகள் நம்ம கண்ணு கட்டிய தூரத்தில் அப்படி கிளை விட்டுக்கே இருக்கும், அப்படி பெருசா. இந்த மாதிரியான இன்பங்கள் எல்லாம் யாருக்கு இருக்குன்னு சொன்னா, ஈமான் கொண்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து நல்ல அமல் செய்யக்கூடியவர்களுக்கு. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அதனால் எப்படி கொடுக்கிறான். வரது அன்ஹு அவர்களும் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொள்வார்கள். யா அல்லாஹ் இது காணா என்றது ஒருத்தருக்கும் வராது. நம்ம செஞ்ச அமலுக்கு இது காணாதே என்ற மனோநிலை யாருக்குமே வராது. ذَلِكَ இந்த சொர்க்கம் லிமன் ஹஷியா ரப்பா, அல்லாஹ் அண்ட பயம் யாருக்கு வருது அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஈமான் கொண்டு அமல் செஞ்சா அந்த பயம் வரும். அல்லாஹ்வை நம்பினா பயம் வரும். நம்ம மறுமையில மௌத்தானோம்னா கபருக்குள்ள நம்மளை கொண்டு வச்சிருவாங்க. கபருக்குள்ள நம்மளுக்கு உயிர் வரும். அங்க எழுப்பி கேள்வி கணக்கு இருக்கி குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சூதப்பட்ட உடனே கபர்ல இருந்து திரும்ப வெளியே வருவோம். அங்க அல்லாஹ்க்கு முன்னால நிக்கணும். அல்லாஹ் கேள்வி கேட்பான். அந்த பயம் வந்தா ஈமாங்குள்ளவும் அமல் செய்யும். இப்போ நம்மளுக்கு பயம் இல்லை. ஏன் பயம் இல்லைண்டா, இப்போ ஒரு பாவம் செய்யற ஒருவன் போலீஸ் என்ன பயப்படுறான். ஹெல்மெட் இல்லாம போக்குள்ள ரோட்டால போக்குள்ள டிராஃபிக் நிக்கானா போகவே மாட்டான். இப்போ நம்ம மெயினுக்கு பெரும்பாலும் ஹெல்மெட் இல்லாம நிறைய பேர் போடுறேன். ஹெல்மெட் அந்த சந்தியில டிராஃபிக் நிக்கான்னு வச்சுக்கோங்க, மெயின்ல இருந்து வார ஒரு ஆள் சில டிராஃபிக் நிக்காம பேத்துறாங்கன்னா போகவே மாட்டோம். ஏன் போக மாட்டோம்னா டிராஃபிக் பிடிக்கான் நம்மளுக்கு ஃபைன் தரான், இல்லாட்டி மோட்டர் பஸ்ஸில் பறிச்சு போறான். இது நடக்குதான் அடிக்கடி. அந்த நடக்கிறதால நமக்கு பயம் வருது. இப்போ அல்லாஹ் நம்மளை தண்டிக்கிற இல்லையே, நம்ம தொழாம இருக்கோம். எவ்வளோ நாளாக தொழாம, 15 நாள், வருஷ கணக்கில், இது 30 வயசு 40 வயசு இந்த தொழில் அல்லாஹ் தண்டிக்கவே இல்லையே. அதனால அந்த பயம் வருது இல்லை. தொழுகையில பொடுபோக்காக இருப்பவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கு. உலகத்தில வயல் என்ற நரகத்தை கொண்டு வச்சு இன்றைக்கு இஷாவுக்கு பாங்கு செல்லுது, லேட் ஆகிறார் வேணுமென்று உடனே அவரை வயலுக்குள்ள போட்டு எடுக்க, ரைட். அல்லது விபச்சாரம் செய்கிறார், உடனே மறுமையில் என்ன தண்டனை, ஒரு புனல் மாதிரி ஒன்றுக்குள்ள வச்சு அதுக்குள்ள நெருப்பை மூட்டி அந்த நெருப்பில் அவங்க மிதப்பாங்க இருக்கு. இது ஒரு நாளுக்கு ஒரு ஆள் விபச்சாரம் செஞ்சுட்டாருன்னா இப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்படுது. அது பிறகு தண்டனை நடக்கும், அது பிறகு விபச்சாரம் நடக்காது. செய்கிற பாவத்துக்கு உடனே தண்டனை. பெற்றோருக்கு அநியாயம் செஞ்சா அதுக்கு உடனே தண்டனை. இப்படி செய்யற பாவங்களுக்கெல்லாம் உடனே உலகத்துல தண்டனை கிடைக்குமெண்டா பாவம் நடக்காது. அப்ப ஏன் நல்லா அந்த பாவத்தை கொடுக்குறான், அந்த தண்டனையை கொடுக்குறான் இல்லை, தண்டனை கொடுத்து நம்மளை காப்பாத்தலாம் தானே. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் நாம செய்யற பாவத்துக்கெல்லாம் உடனே தண்டனை தான் நம்ம ஒருத்தர் முஷீரோட இருக்கிறோம். ஒரு தொழுகையில அல்லது நம்ம வயலுள்ளில் முசல்லின் தொழுகையில பொடுபோக்காக இருக்கக்கூடிய வயல் என்ற நரகத்தில் இருக்கு. வயல் என்ற நரகத்துல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்ம ஒவ்வொரு நாள் ஒரு நாள் போட்ட மரம் முடிஞ்சு வாழ இயலாது உலகத்துல. அதனால அல்லாஹ் நம்மளுக்கு டைம் தந்துக்கு இருக்கான். திருந்து மாறு குர்ஆனை ஓது, பயான கேளு, கொஞ்சம் யோசி, மறுமையை பத்தி கேள்வி சொல்றாங்க கேளு, கபர் இருக்கி அது இருக்கி அல்லாஹ் நம்ம எல்லாம் சொல்ற. இது எல்லாம் சொல்லி கேட்காம மட்டும் கடைசியில மாட்டக்குள்ள எல்லாம் சேர்ந்து வரும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மட நலவுக்காகத்தான் நம்மளுக்கு காலத்தை பிற்போட்டு தந்துக்கு இருக்கிறான். இன்னா திருந்து மாறு என்று சொல்லி. எனவே அல்லாஹ்வை நம்ம பயப்படுறதா இருந்தா அல்லாஹ் அறியணும். நாளை மறுமையில சுவரன் நம்மளை தண்டிப்பான், நெருப்பில போடுவான் என்ற அந்த பயம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நம்ம அமல் செய்வோம். சஹாபாக்களுக்கு அந்த பயம் இருந்துச்சு. அந்த பயம் இருந்ததால தான் அவங்க அல் குர்ஆன் வசனம் ஓதி காண்பிக்கக்குள்ள அல்லாஹ்னுக்குள்ள அவங்களுக்கு பயம் வந்துச்சு. அவங்களுக்கு அல் குர்ஆன் வசனம் ஓதி காட்டா அவங்களுக்கு நடுங்க, வஜிலத் குலூபுஹும் உள்ள நடுங்க. எனவே அல்லாஹ் ஜல்லஷா ஈமான் கொண்டு நல்ல அமல் செஞ்சு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கு பயந்து வாழ்ந்தோம்னா நாளை மறுமையில நம்ம அத்தின் என்ற சொர்க்கத்தில் வைக்கலாம். அந்த சொர்க்கத்துக்கு கீழால ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அது பால் ஆறுகள் இருக்கின்றன, அதே போல நீர் ஆறுகள் இருக்கின்றன, அதே போன்று தேன் ஆறுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வகையான ஆறுகளும் இருக்கின்றன என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனில் கூறி காட்டுகிறான். அந்த சுவர்க்கத்துக்கு நாங்கள் அனைவரும்
போக வேண்டும். இங்கே எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒன்றாக வைக்க வைத்திருக்கிறானோ அதே போன்று சுவர்க்கத்திலும் இந்த ஆறுகள் இருக்கக்கூடிய வீடுகளிலும் சோலைகளிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. அதற்காக ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்யக்கூடியவர்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மாற்றி அருள்வானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.